ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு கார் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது 2017 ஹோண்டா அக்கார்ட் ஸ்போர்ட் ஸ்பெஷல் எடிஷன். இது வேறு யார் காரும் இல்லை, என் கார் தான். ஸோ இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் யூஎஸ் வந்தோடனே வாங்கினேன். ஸோ அந்த காரோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Here you go for Honda Accord Sport 2017 Sport Special Edition. ஸோ எப்பவும் போல் ஹோண்டாவோட மேசிவ் க்ரோம் கிரில், அதில் ஒரு ஹோண்டா லோகோ. அந்த க்ரோம் கிரில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்லேருந்து இந்த ஹெட்லைட் வரைக்கும் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான். ஹாலஜனில் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து லோ பீமுக்கும், அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பல்பு வந்து ஹை பீமுக்கு யூஸ் ஆகுது. இண்டிகேட்டரும் பார்க்கிங்கும் சேர்ந்தது இங்கே இருக்குது. அண்ட் தென் ஃபாக் லேம்ப் பார்த்திங்கன்னா எல்இடி. ஸோ அது வந்து லோ பீம் கூட மட்டும்தான் வேலை செய்யும். நம்ம நார்மலாக ஹை பீம் போட்டாலும் அது ஃபாக் லேம்ப் ஆஃப் ஆகிடும். ஒன்லி வித் லோ பீம் மட்டும்தான் ஃபாக் லேம்ப் வந்து ஆன் ஆகும். அண்ட் தென் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட் ஸ்பெஷல் எடிஷன்ன்றதுனால, ஸ்போர்ட்டுன்றதுனால ஸ்பெஷல் எடிஷனோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ நார்மலாக ஸ்போர்ட்டுன்றதுனால இது வந்து 19 inches அலாய் வீல். அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 235/40 R19. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் யூஎஸில் மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸில். அண்ட் தென் இங்கே சைடில் வந்து உங்களுக்கு டோரை சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் டிரைவர் சைடு தான் வந்து இந்த வண்டியில் ஃபியூல் டேங்க் இருக்குது, லெஃப்ட் சைடு. அப்படியே ரியர் வந்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப் ஸ்பாய்லர். இது வந்து ஸ்போர்ட்டில் வரும், ஸ்போர்ட் வெர்ஷனில் இது லிப் ஸ்பாய்லர் வரும். அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டுவல் எக்ஸாஸ்ட். டுவல் எக்ஸாஸ்ட் வந்து ஓட்டும்போது வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் இட் கிவ்ஸ் ஆடட் லுக் டு தி கார். இங்கே ஒரு க்ரோம் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ்க்கு மேலே. அண்ட் தென் நம்பர் பிளேட்டுக்கு மேலேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷ். இந்த வண்டியில் நிறைய க்ரோம் இருக்குது. அண்ட் தென் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்போர்ட், அது கீழே ஸ்பெஷல் எடிஷனோட பேட்ச். இந்த பக்கம் ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் இல்லை, அந்த மாதிரி டோரில் வந்து கீ ஹோலும் இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும். வண்டி நல்ல லென்த்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அண்ட் தென் லோ ப்ரொஃபைல்ன்றதுனால ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இதுதான் வண்டியோடைய எக்ஸ்டீரியர். அண்ட் தென் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்போர்ட் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக கவர் பெயிண்ட் இல்லாமல் ஆஃப் பெயிண்ட் அண்ட் ஆஃப் வந்து பாடி கலர் ஆஃப் வந்து பாடி கலர் பெயிண்ட் வரும், ஆஃப் வந்து அந்த பிளாஸ்டிக் பிளாக்ல வரும், பிளாக் ஃபினிஷில். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோண்டா அக்காவோட எக்ஸ்டீரியர். இன்டீரியர் பார்த்தோன்னா இன்டீரியர் பார்க்கலாம். இப்போ ஸ்பெஷல் எடிஷன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நார்மலாக ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் வரும். இந்த ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் லெதர் சீட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபுல்லி பிளாக். நார்மல் ஸ்போர்ட்டில் பிளாக் ஃபேப்ரிக் சீட்ஸ் வரும். அதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த ரெட் ஸ்டிச்சஸ், பிளாக் சீட்ஸ், பிளாக் லெதர் சீட் வித் ரெட் ஸ்டிச்சஸ். சீட் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் தென் உள்ளே பார்த்தோன்னா நம்ம டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கே, இதுவும் நல்லாயிருக்கும். அதே போலவே டேஷ்போர்டு வந்து சாஃப்ட் டச், ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ குவாலிட்டி வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. இது கன்சோல் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் பர் ஹவர் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இருக்குது. ஏன் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே மேனுஃபேக்சர் ஆகிற கார்ஸ் வந்து கனடாவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். அதனால் அதே போல் எந்தெந்த டோர் ஓப்பன் ஆகுது அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டோர் செப்பரேட்டாக காமிக்கும். இப்போ இந்த டோர்னால் டிரைவர் சைடு அந்த மாதிரி. அதை விட முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஸ்போர்ட் வேரியன்றதுனால உங்களுக்கு வந்து கியரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நார்மல், நியூட்ரல், டிரைவ் அண்ட் தென் ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட் தான் இதோட பியூட்டியே. இது ஏன் ஸ்போர்ட் எடிஷனுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன்னா, நார்மல் கார் வந்து 187 185 பிஹெச்பி, பட் திஸ் இஸ் 189 பிஹெச்பி 4 சிலிண்டர் 2.4 லிட்டர் இன்ஜின்.
அதனால் உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து ஸ்போர்ட் மோடில் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் திஸ் ஸ்போர்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் பேடல் ஷிஃப்டர்ஸ். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹில்ஸ்லலாம் ஓட்டும்போது இட்ஸ் எ ஃபன் டு டிரைவ் கார். இது வந்து மெனு. இங்கே மெனு ஆப்ஷனில் யூ கேன் சி அங்கே உங்களுக்கு கன்சோலில் டிரைவோட கரண்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மெனு இங்கே அழுத்தினோன்னா அங்கே மாறும். ஸோ கரண்ட் டிரைவ் இது வந்து அடுத்தது வந்து ஹிஸ்டரி ஆஃப் தி ட்ரிப் அண்ட் தென் டைம் ஜோன் டைம் மறுபடியும் அடித்தோன்னா ப்ளூடூத். லைக் இப்போ நம்ம ஆடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஆடியோ பவர் ஆஃப்னு காமிக்குது. இதில் வந்து ப்ளூடூத், பேண்டோரா அண்ட் தென் எஃப்எம்ஸ்லாம் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும், நாட் பேட். அண்ட் தென் இந்த கார் வந்து ஹீட்டட் சீட்ஸ் இருக்கும். இதில் ஸ்டேரிங் வீல்ஸ் ஹீட்டட் ஸ்டேரிங் வீல்ஸ் கிடையாது, பட் ஹீட்டட் சீட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ லோனா மீடியமான கம்மியான சூடு, ஹைனா சீட்டட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஹீட்டட் தான், கோல்டு கிடையாது. ஏன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் அதிகம் கம்பேர்ட் டு சம்மர். ஸோ அதனால் ஹீட்டட் சீட்ஸ் தான். அண்ட் தென் இது ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தா எஃப்எம்மா அது மாற்றுறதுக்கு. இது வந்து வால்யூம், லெஃப்ட் ரைட், நெக்ஸ்ட் ஸ்கிப் சாங்ஸுக்கு. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இதை மெயின் ஆன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் கன்சோல் வந்து க்ரூஸ் ஆன் ஆகிருக்கும். அண்ட் தென் கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா செட் ஆகிடும். நம்ம இந்தியா மாதிரி தான், கீழே ப்ரெஸ் பண்ணால் செட் ஆகிடும். அண்ட் தென் யூ கேன் செட் அப் தி டைமிங்ஸ். கால் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் அட்டன் பண்ணுறது, காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் வாய்ஸ் கண்ட்ரோல். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெடல்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நார்மல் இது பிளாஸ்டிக் இல்லாமல், ரப்பர் இல்லாமல், மெட்டல் ஆன்டிஸ்கிட் மெட்டல் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டீரியர்ஸ். இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஹேண்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வித் கப் ஹோல்டர்ஸ். அண்ட் தென் சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஸ்டிச்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக டார்க்குன்றதுனால வண்டி லுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நைட் டைமில் தான் நம்ம ஏதாவது கீழே போட்டோம்னா தேடுறது கஷ்டம். என்ன தான் லைட் எரிஞ்சாலுமே, ரூஃப் லைட் எரிஞ்சாலுமே அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ நைட்டில் கொஞ்சம் தேடுறது கஷ்டம். இது வந்து 5 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலேயும் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழேயும் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு கேப் மாட்டுறதுக்கும் நமக்கு இங்கே வழி இடம் இருக்குது. லைக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஓப்பன் பண்ண முடியாது பூட்டு. ஒன்லி கீ ஆர் உள்ளே இருந்தால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆப்ஷன் இல்லை. பூட்டோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 447 லிட்டர்ஸ். ஒரு 2 பெரிய 23 kgs ஆஃப் ட்ராலியை நீங்கள் பூட்டில் வைக்கலாம். அண்ட் தென் நீங்கள் சீட்டை ஃப்ளிப் பண்ணணுன்னா இதை வச்சு இதை இழுத்துட்டு தான் நீங்கள் போய் சீட்டை ஃப்ளிப் பண்ணணும். அப்படி தான் பண்ண முடியும். அதே போல் இது வந்து 40-60 ஸ்ப்ளிட் சீட் இருக்குது. ஸோ சீட்டை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் எங்கேயோ ஒரு ரொம்ப சேஃபான திங்ஸ் எதுவும் நீங்கள் வைக்கணும், வண்டியில் வச்சுட்டு போனோன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். லைக் இப்போது பூட்டில் ஒரு வேலெட்டோ இல்லை ஏதோ ஜுவல்ஸோ வைக்கிறீங்கன்னா பூட்டில் வச்சுட்டு யூ கேன் இதை லாக் பண்ணிடலாம். இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்லி வித் கீ யூ கேன் ஓப்பன் தி பூட். ஸோ உங்களால் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீயை தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. கீ இருந்தால் மட்டும்தான் பூட் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் தென் மிரர் கண்ட்ரோல்ஸ், விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லெதர் ஆன் தி டோர் பேட்ஸ். ஸோ ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒரு லுக்கு நல்லாயிருக்கும், வண்டியோட ரிச் ஃபீலாக இருக்கும். ஸோ பானட் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நம்ம எப்பவும் போல் எக்கனாமி மோடு வைக்க இது. அண்ட் தென் எக்கனாமி எடுத்துட்டால இது பவர் மோடு தான். பிக்கப் அண்ட் ஸ்பீட் வண்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கம்மிங் டு தி இன்ஜின். ஸோ இதுதான்
ஹோண்டா அக்கார்ட் ஸ்போர்ட்டோட இன்ஜின். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் இன்ஜின், 4 சிலிண்டர், 189 பிஹெச்பி அட் 6400 ஆர்பிஎம். சேஃப்டி ரேட்டிங்கில் இது வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. அண்ட் தென் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 26 கேலன்ஸ் மைல்ஸ் பர் கேலன் இன் சிட்டி அண்ட் 34.9 இன் ஹைவே. நான் 34.9 வரைக்கும் எடுத்திருக்கேன் நான் என்னோடய ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஸ்வே பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டியோட ஹேண்ட்லிங்க்காக. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லைக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒயர்லாம் எக்ஸ்போஸ் ஆகாமல் வெரி நீட். அண்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். யூ கேன் ஃபீல் தட் குவாலிட்டி. ஸோ இது வந்து டர்போ கிடையாது. ஸோ அதனால் இருந்தாலும் பிக்கப் வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ this is about Honda Accord 2017 Sports Special Edition. Thanks for watching.